நமஸ்காரம். உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்னைக்கு கொள்ளு வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறேன். கொள்ளில் நிறைய ஃபைபர்லாம் இருக்குது. கொள்ளு உடம்புக்கு நல்லது. கால் முட்டி வலி, கை கால் முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கொள்ளு சாப்பிட்டா உடம்பும் இளைக்கும். அதுக்கு தான் வெயிட் லாஸுக்கு கொள்ளு நிறைய சாப்பிடுவேன். நான் அதை வச்சு ஒரு ரசம் பண்ணலான் இருக்கேன். பெரியவாள்லாம் அந்த காலத்தில் அதுக்கு தான் கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாள். கொள்ளு உடம்பு வெயிட் அப்படியே குறைக்கும். குண்டா இருக்கிறவெல்லாம் கூட அதை சாப்பிட்டாக்கா குறையும்னு சொல்லுவாள். அதுக்கு தான் நான் இன்றைக்கி ரசம் பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கொள்ளு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ஒரு நாள் முன்னாடியே ராத்திரியே ஊற வச்சுக்கணும். அப்போ தான் இது நல்லா வேகும். அதுக்கப்புறம் இதுக்கு வறுக்கிறதுக்கு சாமான்கள்லாம் சொல்கிறேன். மிளகா வச்சுட்டுருக்கேன், தனியா வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு வச்சுட்டுருக்கேன், மிளகு, சீரகம், ஒரு ஸ்பூன் தேங்காய், ஒரே ஒரு டொமேட்டோ, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கடுகு, உப்பு வச்சுட்டுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன், நெய்யில் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு ரசத்துக்கு வேணுங்கிற சாமான்லாம் உங்களுக்கு வறுக்கிறத காமிக்கிறேன். புளி ஊற வச்சுருக்கேன். பானி வச்சு எண்ணெய் குத்திருக்கேன். சுட்டு மிளகா போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் அதுலேயே தனியாகவும் போட்டுருவேன். கடலைப்பருப்பு போடுறேன். மிளகு போடுறேன். எல்லாம் வறுத்து விட்டு இறக்குற டைமில் பெருங்காயமும் ஒரு ஸ்பூன் தேங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அரைச்சின்னு காமிக்கிறேன். வறுத்ததெல்லாம் வறுப்பட்டுருத்து பெருங்காயம் போடுறேன். கேஸ் அணைச்சிருக்கேன். பெருங்காயம் போடுறேன். தேங்காய் ஒரு ஸ்பூன் போடுறேன். இதில் பருத்துக்கலாம். இதோட நீங்கள் இந்த வெந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் தான் ரசம் பண்ண போகிறோம். அதை சுண்டல் மாதிரி வதக்க போகிறேன். பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா அரைச்சி வந்தோம். கொள்ளு ரசத்துக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். வறுத்ததெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். கொள்ளு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கொள்ளு வேக வச்சதும் எடுத்து வச்சுருக்கேன். கொள்ளு ரசம் பண்ணுறதை காமிக்கிறேன். கொள்ளு வேக வச்சது தண்ணி மட்டும் எடுத்துட்டு இந்த பருப்பு வச்சுருக்கேன். இதை வெங்காயம் போட்டு கேரட் துருவி போட்டு சுண்டலாக பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவா தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடலை. சுண்டல் பொடி இருந்தாலும் நீங்கள் சுண்டல் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு புளி தண்ணி கொதிக்கிறது ரசத்துக்கு. தக்காளி கலந்து வச்சுட்டுருக்கேன். இதில் போடுறேன். அரைச்சி விழுது வச்சுட்டுருக்கேன். இதில் போட்டு உப்பு போட்டுருக்கேன். போட்டு கொதிக்கிறது. புளி தண்ணியில் அரைச்சி கொட்டின விழுது கொட்டிட்டு இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த பருப்பு கட்டு எடுத்து வச்சுக்கோ இல்லையா, கொள்ளு வேக வச்ச பருப்பு, அந்த தண்ணியும் இந்த பருப்பு வச்சுக்கணும். இந்த பருப்பையும் இதில் கொட்டிடணும். நல்லா இது பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு பெருங்காயம் தாளிக்கணும். ரசம் கொதிச்சு எடுத்து இந்த மாதிரி பொங்கி வரும்போது இதை அணைக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் ரசத்துக்கு வெல்லம் போடுவோம். அதனால் நானும் வெல்லம் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கடுகு கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கேன். பெருங்காயம் அதை இதில் போட்டுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கிறவளா இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ரசம் ரெடி ஆகிடுது. கொள்ளு ரசமும் சுண்டலும் ரெடி ஆகிடுது. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நமஸ்காரம்.